ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட் வித்ட்ரால் பண்ணக்குள்ள மெமோ கோடுக்கு பதிலாக யூஐடியை போட்டுட்டேன். என்ன பண்ணலாம்? மெமோ கோடும் யூஐடியும் சேம் விஷயம் இல்லை. ஓகே, யூஐடிங்கிறது யூசர் ஐடி. ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சிட யூசர் ஐடி. ஓகே, உங்களோட யூசர் ஐடி எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு இல்லை யூஐடின்னு சொல்லி இருக்கும். ஓகே, அது யூனிக் ஐடி, உங்களோட அக்கௌண்ட்டுக்குரிய ஐடி. ஓகே, மெமோ கோடுன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரிப்டோக்கும் சில நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெமோ கோடு ஒன்று கொடுக்கணும். அதாவது நீங்கள் டிபாசிட் அட்ரஸோட சேர்த்து மெமோ கோட் கொடுக்கணும். எல்லா கிரிப்டோ கரன்சியும் தேவையில்லை. பட் புது கிரிப்டோ கரன்சிகளுக்கு சில நெட்ஒர்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மெமோ கோட் கட்டாயம். நீங்கள் மெமோ கோட் இல்லாமல் ஜஸ்ட் டிபாசிட் அட்ரஸை மட்டும் கொடுத்து கிரிப்டோ விட்ரோ பண்ணக்குள்ளே அந்த விட்ரோவல் இது லொஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதனால் மெமோ கோடுங்கிறது ஒவ்வொரு கொயினுக்கும் ஒவ்வொரு இது டோக்கனுக்கும் வித்தியாசப்படும். யூஐடிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டை ஒரு ஐடி ஒன்று. ஓகே, அதுவும் இதுவும் 100% வித்தியாசம். நீங்கள் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபண்டு வந்து சேராது. ஸோ இவர் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட்ங்கிற ஏர்ட்ராப்பில் வித்ட்ரோவல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் அவங்க லான்ச் பண்ணலை. பட் நீங்கள் இவ்வளோ காலம் ஏர்ன் பண்ணின காயின்ஸை வித்ட்ரோவல் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் 3 எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணலாம். அந்த 3 எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் ஹேம்ஸ்டரை சர்ச் பண்ணி ஹேம்ஸ்டரில் டிபாசிட் அட்ரஸ், அதோட மெமோ கோட் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்சேஞ்சிட யூஐடி, இந்த 3ஐயும் கொண்டு வந்து போடணும். அதில் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா யூஐடிக்கு பதிலாக மெமோ கோடுக்கு பதிலாக யூஐடியும் மாற்றி போட்டிருக்காரு. இது என்னையும் பிரச்சனை வருமா இல்லையான்னு கட்டாயம் பிரச்சனை வரும். ஓகே, உங்களுக்கு நாளைக்கு அவங்க விட்ரோவல் அனுப்பிடுவாங்க. அது ஹேம்ஸ்டர்லேருந்து விட்ரோவல் அவங்க தரக்குள்ளே அனுப்பிடுவாங்க. ஆனால் அது கூட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சேராது. ஏண்டா நீங்கள் பிள்ளையாக கொடுத்துருக்கிறதால. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு ஐ வாண்ட் சேஞ்சுன்னு சொல்லி கீழே ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை கேன்சல் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கன்னா உங்களோட மெமோவையும் யூஐடியையும் டிபாசிட் அட்ரஸையும் சரியாக கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அப்படி அதை மாற்றுப்படாட்டி நீங்கள் கட்டாயம் நீங்கள் சப்போர்ட்டுக்கு தான் மெசேஜ் பண்ணணும். என்கிட்ட கட்டி எந்த வேலையும் இல்லை. நீங்கள் பிள்ளையாக கொடுத்தது உங்களோட மடத்தனம். நீங்கள் தான் உள்ளுக்கு போய் ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட் சப்போர்ட்டுக்கு நீங்கள் அதுக்குள்ளே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏர்ட்ராப் அந்த பேஜில் நீங்கள் அவங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு போய் அதுக்குள்ளே போய் அவங்களோட அட்மின் ஆடுற ஐடி எடுக்கலுமான்னு பார்த்து ஸ்கேமர்ஸ் டைம் வந்துடாதீங்க. ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் அட்மின் பேரில் இருப்பாங்க. ரியல் அட்மின்னு சொல்லி எழுதிருக்கும். ஓகே, அப்படி ரியலான அட்மின் யாரை நான் கண்டுபிடிச்சி அவங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி இதை மாற்றலுமான்னு சொல்லி பார்த்து என்னென்ன விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் செஞ்சிருக்கிற வேலைக்கு கட்டாயம் நீங்கள் அதை மாற்றாத வரைக்கும் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி கிடைக்காது. நீங்கள் இந்த விட்ரோலுக்கு போடக்குள்ளே சரியாக போட்டுறீங்களா பிள்ளையாக போட்டுறீங்களான்னு சொல்லி டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க எல்லோரும் போய். ஏன்னா இது சின்ன மிஸ்டேக் இல்லை, இது ஒரு பெரிய மிஸ்டேக். உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி டோக்கன் ஏர்ன் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ காலம் 4-5 மாதமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக வந்த சின்ன மைனர் மிஸ்டேக்கால் உங்களுக்கு எந்த டோக்கனும் கிடைக்காம போகிறதுங்கிறது கவலைக்குரிய விஷயம், ரைட்? ஸோ எல்லாருமே போய் ட்ரிபிள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் மெமோ கோட், யூஐடி, டிபாசிட் அட்ரஸ் எல்லாமே சரியாக தான் போட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லி. நீங்கள் ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட் ஏர்ட்ராப் செஞ்சீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குது, ஏர்னிங் பவர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.